அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசக்தி வாய்ந்த உடற்கட்டு மந்திரத்தை பற்றி தான். அந்த மந்திரத்தை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த உடற்கட்டு மந்திரங்களையோ இல்லை உடற்கட்டு எந்திரங்களையோ எதற்காக நம்ம பயன்படுத்துவது உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடற்கட்டுங்கிறது மாந்திரீகர்கள் மட்டும் பயன்படுத்துவது கிடையாது, சரிங்களா? இந்த உடற்கட்டுங்கிறது எல்லாத்துக்குமே இந்த உடற்கட்டுங்கிறது அவசியம். எதற்காக அப்படின்னா, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த துஷ்ட சக்திகளும் நம்மளை நெருங்காமல் இருக்கிறதற்கும் இந்த உடற்கட்டு மலையை நம்ம பயன்படுத்தலாம். உடற்கட்டு தாயத்தாகவும் பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மாந்திரிகர்களாக இருக்கட்டும், மாந்திரிகர்கள்லாம் கம்பல்சரி இந்த உடற்கட்டு மலை போட்டுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு காரியங்களையும் நம்ம பண்ணணும், சரிங்களா? ஒரு செய்வனை நீக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பேய் பிசாசு கோளாறு சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த உடற்கட்டு ஒரு தெய்வ வசியம் பண்ணும்போது கூட இந்த உடற்கட்டுங்கிறது நம்ம போடணும், சரிங்களா? ஏன்னா உடற்கட்டுங்கிறது போடாமல் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அதை சுற்றி உள்ள துர்தேவதைகளோ இல்லை நல்ல தேவதைகளோ என்ன செய்யும், அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த காரியத்தை கெடுக்கும், சரிங்களா? அது என்ன செய்யும், நம்மளுக்குள்ள தான் அந்த காரியத்தை கெடுக்கும். அப்போனா நம்மளுக்குள்ள வர்றது எப்படி வரும் அப்படின்னா, நவத்வாரங்கள், அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் வழியாக வரும். நவத்வாரங்கள்னா மூக்கு, கண்ணு, காது, சரிங்களா? இந்த மாதிரி நவத்வாரங்கள்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. அந்த நவத்வாரங்கள் வழியாகத்தான் ஒரு துஷ்ட சக்தியோ இல்லை ஒரு தேவதைகளோ எப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருந்தாலும் அந்த துவாரங்கள் வழியாக தான் வர முடியும், சரிங்களா? அதுக்குத்தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நவத்வாரங்களையுமே என்ன செய்வாங்கன்னா அடைச்சிருவாங்க. பார்த்தீங்களா? மூக்குக்குள்ளே பஞ்சு வச்சுருவாங்க, சரிங்களா? காதில் பஞ்சு வச்சுருவாங்க, சரிங்களா? நெத்தியில் காசு வச்சு அப்படியே அந்த அந்த துவாரத்தையுமே மூடிடுவாங்க, சரிங்களா? காலை ரெண்டையும் கட்டிடுவாங்க, சரிங்களா? கையையும் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு உடலில் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செய்கிறோம்ல, அதே போல் தான் உடற்கட்டு. அப்படி நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த மாதிரி செய்ய முடியாது. கண்ணை காது இந்த மாதிரிலாம் பஞ்சு வச்சு அடைச்சி கை காலெல்லாம் கட்ட முடியாது. அதற்காகத்தான் என்ன செய்வாங்கன்னா, உடற்கட்டு மந்திர வடிவில் என்ன செய்வாங்கன்னா அதை என்ன செய்வாங்கன்னா கட்டு போட்டு வச்சுக்கிடுவாங்க. மந்திர வடிவில் தனக்கு கட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், இந்த ஏவல், பில்லி, செய்வன, சூனியம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த உடற்கட்டு மந்திர பிரயோகத்தை பண்ணி வச்சுக்கிடுவாங்க, சரிங்களா? அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இந்த செய்வனால் பாதிக்கப்பட்டவங்க, ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இந்த உடற்கட்டு தாயத்தையும் தான் சேர்த்து உடற்கட்டு எந்திரத்தையுமே தான் சேர்த்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வெளியே போகும்போதோ எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டும் அந்த உடலுக்குள்ளே அந்த செய்வனையோ அந்த ஏவலோ திருப்பி உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வாங்கன்னா, உடற்கட்டு எந்திரங்களை செத்தி பண்ணி அந்த எந்திரத்தை என்ன செய்வாங்கன்னா சுருட்டி இந்த தாயத்தில் அடைச்சி கொடுப்பாங்க, சரிங்களா? இது போல் எல்லா மாந்திரிகர்களுமே பண்ணுவாங்க, சரிங்களா? பார்த்திங்கன்னா, இந்த உடற்கட்டு விஷயத்த தாயத்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ஒரு ருத்ராட்ச மாலை, சரிங்களா? 108 மணி கொண்ட ருத்ராட்ச மாலையிலையுமே அந்த மந்திர உரு கொடுத்து அந்த உடற்கட்டு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, இந்த உடற்கட்டு மந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும் எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, வெள்ளித்தகடு இல்லைன்னா செம்பு தகடு, சரிங்களா? செம்பு தகட்டில் வெள்ளித்தகட்டுலையோ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நான் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை எழுதி நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சள், பால், பன்னீர், சந்தனம் இந்த விஷயங்கள்லாம் வச்சு சுத்தி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம்லாம் வச்சு ஒரு விபூதி தட்டில் விபூதி பரப்பி
இந்த எந்திரத்தை அந்த விபூதி தட்டில் வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் அதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு மொத்தம் 10,008 உரு அந்த மந்திரம் கொடுக்கணும். சரிங்களா? 10,008 உரு கொடுத்தீங்கன்னா இந்த எந்திரமானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும், இந்த எந்திரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை சுருட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வெள்ளி தாயத்திலையோ இல்லை ஒரு செப்பு தாயத்திலையோ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அடைச்சி பயன்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இதே முறையை வந்து ருத்ராட்ச மணியிலையுமே நம்ம செய்யலாம். ருத்ராட்ச மணி புதுசாக ஒன்று 108 மணி கொண்டதை வாங்கிக்கிங்க. அதை என்ன செஞ்சிருங்கன்னா மஞ்சள் நீர்லையும் கடல் நீர்லையும் அலசி சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த ருத்ராட்ச மாலையை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மணி மாலைக்கு உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்படி 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மணியும் என்ன செஞ்சிடும், உடற்கட்டு சக்தியை பெற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாலையை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா கழுத்தில் போட்டுக்கிறலாம். சரிங்களா? கழுத்தில் போட்டுக்கிறலாம். அதே போல் நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் கழுத்தில் போட்டுக்கிறணும். தேவை இல்லாதப்ப இந்த மாலையை கலட்டி விபூதி பைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறணும். திருப்பி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அதை திருப்பி எடுத்து போட்டுக்கிறணும். சரிங்களா? சும்மா அந்த உடற்கட்டு மாலையை வந்து போட்டுக்கிறக்கூடாது. அவசரமாக எங்கேயும் வெளியே போனீங்கன்னா அந்த மாலையை போட்டுக்கிறணும். திருப்பி வெளியே போயிட்டு வந்த பிறகு கழட்டி வச்சுக்கிறணும். சரிங்களா? ஏன்னா தீட்டு பட்டுருச்சு அப்படின்னா இந்த உடற்கட்டுங்கிறது வந்து சக்தியை இழந்துடும். சரிங்களா? அதற்காகத்தான் கழட்டி வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை கழுத்தில் அணிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் தீட்டு காரியங்களுக்கு போகும்போது அதை கலட்டி விபூதி பைக்கில் வச்சிடணும். சரிங்களா? திருப்பி அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது இந்த உடற்கட்டு மாலையை பார்த்தீங்கன்னா தீய சக்தியிடம் இருந்தும் இந்த ஏவல், பில்லி, சூனியம்கிட்ட இருந்தும் நம்ம என்ன செய்ய முடியும், காக்கிறதுக்காக இந்த உடற்கட்டு மாலையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறலாம். அதே போல் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.